ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமாக புரியவே இல்லைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. நான் போட்ட வீடியோவுக்கு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என் மனசில் நடந்த ஒரு வருத்தம், எனக்கு நடந்த ஒரு விஷயம், அதுக்காக நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன், என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் போட்ட ஒரு குட்டி வீடியோ ஒன்று. அதுக்கு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருந்தது. எனக்கே ஒரு ஆறுதலாக இருந்தது. ஆனால் இது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கமெண்டு பாரதி வரதராஜன், அது ஆனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியல. பொது வலைத்தளங்களில் இந்த கதை தேவையா? பாரதி வரதராஜன் உங்களுக்கு சொல்கிறேன், இது கதை கிடையாது, ஓகேவா? என் மனசில் இருக்க குமுறல். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் டீசெண்டாக ரிப்ளை கொடுத்துருக்குறேன். பொது வலைத்தளத்தில் நிறைய அசிங்கங்கள்லாம் நடக்குது, அங்கே போய்ட்டு உங்கள் கொஸ்டினை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இன்னும் 2-3 வார்த்தைங்களாக அது உங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியல அப்படிலாம் போட்டிருந்தது. அது முதல்ல யாருன்னே எனக்கு தெரியல. முதல்ல நிறைய விஷயம் அங்கங்கே தட்டி கேட்க வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது. அவுத்து போட்டு ஆடுறாங்க, மேலே காட்டுறது, கீழே காட்டுறது, தொடையை காட்டுறது, தொப்புளை காட்டுறது, குடும்ப கதையை காட்டுறது, கள்ளக்காதலை ப்ரொமோட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு இவங்க நியாயத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. என் மனசில் எனக்கு ஒரு பாரமாக இருந்தது, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அதில் இதுக்கு எங்கே நோவுதுன்னு எனக்கு தெரியல. பாரதி வரதராஜன் ஆனா பொண்ணா தெரியல. ஆணாக இருந்தால் நைட்டு 11 மணிக்கு எனக்கு கமெண்ட் போடுற நேரம் போயிட்டு உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு போய் பாரு. பொண்ணாக இருந்தேன்னா உன் புருஷன் போயிட்டு எவளுக்கு மெசேஜ் போடுறான், என்ன கமெண்ட் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பாரு. அதை விட்டு தேவையில்லாத என்னோடய வீடியோவுக்கு எதுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியல. இது உங்களுக்கு தேவையான எனக்கு தெரியல. நான் அசிங்கம் பேசலை, அவதூறு பேசலை, சமுதாயத்துக்கு நான் கெட்ட விஷயத்த சொல்ல. என்னோடய மனசில் இருந்த பாரத்தை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணேன். இதில் உங்களுக்கு எந்த இடத்துல நோவுதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலனா என்னோடய சேனல் வர தேவையில்லை, புரியுதுங்களா? நான் உங்கள் ஃபோனில் உங்கள் சேனலில் கமெண்ட் போடல, நீங்கள் என்னோடய சேனலில் கமெண்ட் போடுறீங்க. நைட்டு 11 மணிக்கு உங்களுக்கு என்னோடய சேனலில் என்ன வேலைன்னு தெரியல. எனக்கு என்னோடய சேனலில் நிறைய வேலை இருக்குது. 11 மணிக்கும் வேலை இருக்கும், 12 மணிக்கும் வேலை இருக்கும், ஓகேங்களா?